Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ரோட் சைடுல பண்ணி தர அந்த டேஸ்டா இருக்கட்டும், அந்த ஃப்ளேவரா இருக்கட்டும்ங்க, தண்ணி டேஸ்டேங்க அது. இன்னைக்கு நம்ம ரோட் சைடில் எப்படி சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் நான் காமிக்க போகிறேன். அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம நூடுல்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த நூடுல்ஸ் நம்ம எப்படி வேக வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதி நிலையில் வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைட்டாக அப்படியே பால்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி சூடாகி பால்ஸ் வரும்போது நூடுல்ஸை போட்டுருங்க. நூடுல்ஸ் போடும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கமே எந்த நூடுல்ஸுமே ஒட்டலை. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த நூடுல்ஸ் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கொதிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி வழன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்துருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதை எவ்வளோ நேரம் நான் வேக வச்சேன்னா, ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் வேக வச்சுருப்பேன். அந்த 20 மினிட்ஸும் நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு, இந்த சுடு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாற்றிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அது மேலேயே நான் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மேலே கீழே பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க. நம்ம எண்ணெய் விடும்போது என்ன ஆகும்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சீக்கிரமாக காஞ்சி போகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம். எனக்கு அந்த ரோட் சைடு அந்த டைப் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேவே நிறைய பேர் பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுவாங்க. எனக்கு பூண்டு அவ்வளோவா பிடிக்காததுனால நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேகிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் நீங்கள் ஹாஃப் ப்ராசஸில் போட்டிங்கன்னா அது வெந்து வராது. கேபேஜு, கேப்சிகம் அதெல்லாம் ஒரு 4 to 5 மினிட்ஸில் வெந்து வந்துடும். இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக நான் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேங்க. கேபேஜ் ஆட் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன், நான் நிறையெல்லாம் எடுக்கல. எனக்கு நூடுல்ஸ் நிறைய இருந்தால் பிடிக்கும். வெஜ்ஜஸ் நான் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுக்கணுங்க. நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த கபாப்பை நான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கும் போது லாஸ்ட்டாக நம்ம அது சர்வ் பண்ணும்போது நல்லா அந்த நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே வரும் நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பக்கமாக தள்ளிட்டு இந்த எண்ணெய் மட்டும் சென்டரில் வச்சுட்டு நான் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டு இதை நான் நல்லா அடித்து எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா அது அப்படியே பிரேக் ஆகி வரும். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ஸோ நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் இதுதாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து அதை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் அந்த நம்ம ரோட் சைட் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு இல்லை அந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக கேப் பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கபாப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிக்கன் தாங்க. ஸோ நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே 1 ஸ்பூன் தாங்க வரும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக அந்த கலர் வரும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகணும் இல்லைங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த வித எண்ணெயோ எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து இந்த இதெல்லாம் நம்ம போட்ட அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளெல்லாம் நல்லா இன்கார்பரேட் ஆகணும். இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நூடுல்ஸில் வந்து உப்பு போட்டிருக்கோம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து நம்மகிட்ட நூடுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நூடுல்ஸை வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து இப்படி நல்லா பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு அது இறக்கிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் போட்டால் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அடுத்ததாக நான் வந்து எல்லா வித சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன சாஸ்னால் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்ததாக வந்து சோயா சாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த சாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோங்க. இப்போ நம்ம போட்ட சாஸு இந்த மசாலாலாம் வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரேக் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாலாம் நம்ம இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த நூடுல்ஸ் எல்லாம் லைட்டாக பிரேக் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நிஜமாலே அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வருங்க. ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நூடுல்ஸ் அவ்வளோ அழகாக நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் நூடுல்ஸ் லவர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கன்ஃபார்ம்ங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மினிமல் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Until then, tata, bye bye.